வணக்கம். பழகாமொழிகள் தலைப்பில் பழமொழி 90 சனி நீராடு. இந்த பழமொழி தமிழ் மூதாட்டி ஔவையார் நமக்கு சொன்ன ஆத்திச்சுடி ஆகும். அதேபோல் நாமும், முக்கியமாக ஆண்கள், சனிக்கிழமை தோறும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது என்று வழி வழியாக அம்மாக்கள் சொல்ல கடைபிடித்து வருகிறார்கள். ஏன் ஔவையார் பெண்களுக்கு ஒரு தலை நீராடும் கிழமையை சொல்லவில்லை? நீராடுதல் என்றாலே நீரில் குளித்து விளையாடுவது என்று பொருள். தற்காலம் போல் குளியல் அறையில் வாளியில் மொண்டு குளிப்பது குளியல் ஆகும், நீராடுவது அல்ல. இந்த பழமொழியில் சனி என்பது சனிக்கிழமையை குறிப்பது என்று நாம் கொண்ட பொருள் தவிர நிறைந்த கருத்துக்கள் அடங்கியது இந்த பழமொழி. முதலில் சனி என்றால் சனி பகவானை குறிப்பது. சனி பகவானுக்கு உரிய தானியம் எள்ளாகும். எனவே எள்ளிலிருந்து கிடைக்கும் நல்லெண்ணெய் கொண்டு நீராடு என்பது ஒரு பொருள். மற்றொரு கருத்து சனி அல்ல ஜனி ஆகும். ஜனித்த நீரில் நீராடு என்பதாகும். ஜனித்த நீர் என்றால் பிறந்து வரும் நீர். அது ஊற்று நீரை குறிக்கும். ஊற்று நீர் தேங்காது, ஓடிக்கொண்டே இருப்பதால் புது நீராகவே இருக்கும். எனவே பிறந்து புதிதாக ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் குளிக்க வேண்டும் என்பது மற்றொரு கருத்தாக உள்ளது. இன்னும் ஒரு கருத்து என்னவெனில் அசனி நீராடு என்பதாகும். அசனி என்றால் சாம்பிராணி இலை என்று பொருள். நீரில் சாம்பிராணி மர இலைகளை ஊற வைத்து குளித்தால் சரும வியாதிகள் நீங்கும் என்பதாகும். மேலும் தேரையர் சித்தர் தன் பாடலில் கேளு அரக்கன் பலந்தான் அழகை கெடுக்கும், கெடியான திங்கள் பலந்தான் பொருளுண்டாக்கும், பாலு செவ்வாய் பலந்தான் உயிரை மாய்க்கும், பாங்கான புதன் பலந்தான் மதியுண்டாக்கும், தாழு வியாழன் பலன்தான் கருத்தை போக்கும், தப்பாது வெள்ளி பலன் கடனே செய்யும், 4 சனியின் பலன்தான் எண்ணெய் மூழ்க நடப்பொருளும் சகதனமும் சாதிப்பாயே என்று பாடுகிறார். எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பது பற்றி இவ்வாறு அவர் பாடி வைத்துள்ளார். ஞாயிறு எண்ணெய் குளியல் அழகை போக்கும், திங்கள் பொருள் சேரும், செவ்வாய் உயிரை மாய்க்கும் நிலை வரும், புதன் அறிவு வளர்ச்சி ஏற்படும், வியாழன் தலைமுழுகினால் அறிவு மந்தமாகும், வெள்ளி தலைமுழுக கடன் உண்டாகும். அதுவே சனிக்கிழமை எண்ணெய் குளியல் நற்பெயரும் நல்ல நண்பர்களும் உண்டாக்கும் என்கிறார். நீராடுதல் குறித்த இவ்வளவு அருமை வாய்ந்த பாடல் நம் தமிழில் இருப்பது நமக்கு பெருமை. எனவே இவ்வளவு சிறந்த பழமொழியை கொண்டாடி பின்பற்றுவோம். நன்றி.